வாரமே நம்ம டூரிங் டேக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது தேட்டர் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து இப்போ அடுத்து என்ன பண்ணிடலாம் பிளான் போட்டோம்னா, இந்த ரெட்ரோ மூவிஸ், பழைய 90s 80s வந்த ரெட்ரோ மூவிஸை பற்றி சின்ன ஒரு மெமரி கலெக்ஷன்ஸ் மாதிரி அது பண்ணலான்னு ஒரு ஆசைப்பட்டு அதை ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, ஒரு வருஷம் தேட்டரில் ஓடின படங்களில் கரகாட்டக்காரன் படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வருஷம்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக எல்லா படத்துலையுமே வந்து எல்லா சினி ஃபீல்ட்லையும் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும், சனி ஞாயிறு, சண்டே சக்ஸஸ் மீட்டு. ஆமாம், அந்த 4 நாள் ஷோ, ஒரு நாள் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறானுங்க. அந்த லட்சணத்தெல்லாம் இருக்கு. படமும் அதுக்கப்புறம் சில படங்கள் ஒரு வாரம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. மாபெரும் வெற்றி, இமாலய வெற்றி எல்லாம் சொல்றாங்கல்ல. நீ சொல்ல மாதிரி ஒரு வருஷம் ஓடுனதுக்கு வந்து அந்த காலத்துல பெரிய விஷயம் தான். மேபி அது எல்லா பக்கமும் ஓடி இருக்கும். நாட் ஓன்லி இந்த ஏரியா மட்டுமே இல்லாம பொதுவா தமிழகத்திலேயே சுற்றி எல்லா இடத்துலயுமே வந்து ஓடி இருக்கும். ஸோ அதுக்கான கண்டென்ட் இருந்திருக்கும். மேபி கண்டென்ட் லைட்டா இருந்தா நம்மளுக்கு இப்ப பார்க்கும்போது லைட்டா இருக்கும் மூவி. ஆனா அந்த மாதிரி நிறைய பிலிம் ஓடி இருக்கு. அன்னைக்கு வந்து படங்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்க வந்து இந்த ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் படம் பாக்குறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது, வயசானவங்களும் பார்ப்பாங்க, குழந்தைங்களும் பார்ப்பாங்க. எல்லாரையுமே கவர் பண்ற மாதிரி சினிமா மூவிஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கும். அதுல வந்து எல்லா படமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜா 70% ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து 100 days 150 days ஓடி இருக்கும். அதுல இந்த 1 year ஓடிச்சு இல்லையா? ஆமா ஆமா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹரிதாஸ்னு ஒரு படம் 1944 வந்திருக்கு. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் மோர் தென் 400 days ஓடி இருக்கு அந்த காலத்துல. அவர் யாரு? அவரு அந்த காலத்து சூப்பர் ஸ்டார். ஒரு பேர் டக்குன்னு வரல. அவர் பேர் என்ன பேர் பாரு, அது சரி அது சொல்ற. அவர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஓடுதுன்னா, நம்ம டிஆருடைய ஒருதலை ராகம் ஓடுது. 1970 அதுல டைம்ல வருது. அது 70s ஓடுது. அதுக்கப்புறம் மோகனுக்கு வந்து பயணங்கள் முடிவதில்லை, அது 1 year ஓடி இருக்கு. அதே மோகன் சுஹாசினியோட நெஞ்சத்தை கில்லாதுன்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி இது ஆக்சுவலி. அது ஒன்று ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுதான் கரகாட்டக்காரன் 89 நினைக்கிறேன். ஸோ 89 கரகாட்டக்காரன் ஒரு 1 year ஓடுது. சின்ன தம்பி நல்ல ஓட்டம், அதுவும் நல்ல ஒரு ஃபேமஸான படங்கள். அதுக்கப்புறம் என்ன ஓடிச்சுன்னா, நம்ம தலைவருக்கு சந்திரமயி ஓடிச்சு, பாஷா வருது 90s. அப்புறம் இளைய தலைவி விஜய்க்கு வந்து பூயவனுக்காக ஒரு லாங் டைமுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் சந்திரமுகி வந்து கடைசியா நமக்கு தெரிஞ்சு அந்த 365 நாள் ஓடிச்சுங்கிறது படம் வந்து சந்திரமுகி 365 நாள். இப்போ நம்ம கரகாட்டக்காரனை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னா கங்கை அமரன். ஆமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் என்ன இளையராஜா கூட சுத்திட்டே இருந்திருக்காரு, நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. சோ அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். அவர்கிட்டயுமே நல்ல கிளாசிக் படம்லாம் வந்திருக்கு. ஒரு ஓடை நதி ஆகிறது படம் ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்குது. ஒரு கை ஓசை சந்திக்கும், அந்த மாதிரி ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. அவருடைய படம் ஒரு 10 படங்கள் மேல பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணா பண்ணும்போதுதான் இது கரகாட்டக்காரனும் ராமராஜனும் அப்பதான் வந்து வராரு. ராமராஜனுக்கு வந்து அதுக்கு முந்தின படம் ஏதோ ஒரு படம் வந்து இதுதான் அந்த செண்பக பாட்டை வருமே, எங்க ஊர் பாட்டுக்காரன். அதுக்கப்புறம் இவங்க 2 காம்பினேஷன்ல இந்த படம் வந்து கேஷுவலா செட் ஆன படம். எந்த ஒரு பிளானிங் இருக்காது, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. ராமராஜனு கனகா நினைக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் நினைக்கிறேன், கனகா இருப்பாங்க. அப்புறம் செந்தில் கோவை சரலா, அது ஒரு குரூப். அதுக்கப்புறம் சந்திரசேகர் இருப்பாரு. சந்தான பாரதி வந்து டைரக்டர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட். அவரும் இந்த படத்துலதான் ஒரு வில்லன் வேற விக்ரம் நடிச்சிருக்காரு, அது குண்டா இருப்பாரு. அவர் தான் சந்தான பாரதி. அவரு தான் அந்த படத்துல ஃபர்ஸ்ட். இதுல பெக்குலியரான வாய்ஸ் மாடுலேஷன் உள்ள 2 பேர் உண்டு. ஒண்ணு வந்து கனகாவோட அப்பாவா அவரு ஒரு வித்தியாசமா பேசுவார் அந்த டைலாக்ல. அதுல போலீஸ்கார எட்டி அதே மாதிரி
அதே மாதிரி ராமராஜனோட அம்மாவா நடிச்சிருப்பாங்கல்ல, கண்ணம்மா நினைக்கிறேன். அவங்களும் கிழிச்சிருப்பாங்க, விடுவேன். அதெல்லாம் அந்த காலத்து ஸ்பெக்குலியர் வாய்ஸஸ், அந்த வாய்ஸஸ் டோன்ஸ், அந்த அந்த வாய்ஸ் கேட்கும்போது இவங்க தான் அப்படின்னு வந்துரும். நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். ஓகே, படம் அப்படி பார்க்கும்போது வந்து கர்நாடகன் வந்து சிம்பிள் ஸ்டோரி தான், ஒன்றும் பெரிய ஸ்டோரி இல்லை. ஆக்சுவலி என்கிட்ட கேட்டீங்கன்னா சிம்பிளா நம்மளுக்கு புரியணும்னா தில்லான மகாலமலருடைய ஒரு லைட் வெர்ஷன் தான் கர்நாடகன் நினைக்கிறேன். அதுல இருந்து அப்படியே அதுதான் கண்டென்ட், அதுதான் சேம் தான். ஆனா அதுக்கு நல்ல கிராண்டா பெருசா எடுத்துட்டு போனாங்க. இது ரொம்ப லைட்டா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஒரு வில்லேஜ் எல்லாம் அந்த காலத்துல நீங்க தியேட்டர்ல பாக்கணும்னா அவ்வளவு ஒரு பச்சை அந்த கோயில் பேக்ரவுண்ட்ஸ் அதெல்லாம் எல்லாமே இளையராஜா பாட்டே அந்த அதனால பாடல்கள் 60 நாள் படத்துக்கு ஓடினா 300 நாள் இளையராஜா கண்டிப்பா ஓடின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முதல் பாடலே அதுல வந்து பாட்டோட இதுலதான் வந்து டைட்டிலே போடுவாங்க. ஆமாப்பா, ஆமா ஆமா, பாட்டாளி புத்தி சொன்னால் அப்படிதான் டைட்டிலே வரும். அடுத்தது பாட்டு வந்து முந்தி முந்தி அப்படின்னு, அதாவது ஒரு ஸ்டெப் வச்சு வருவாங்க. ஆமா, மாங்குயிலி பூங்குயிலி வேர்ல்டு ஃபேமஸ் சாங். மாங்குயிலி பூங்குயிலி வந்து கர்நாடகன் படத்துலதான் எழுதிடுது. இன்னும் சொல்ல போனா பெங்களூர் பப்ல எல்லாம் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டேன். அதனால அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், மாங்குயிலே பூங்குயிலி கேட்டிருப்பீங்க. சோ அப்படியே அது வரும்போது அந்த ஊரு விட்டு ஊரு ஒரு ஃபோக் சாங்ஸ் மாதிரி வந்துருக்கும். ஒரு எப்படின்னா ஒரு காமெடி பிளே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சாங் அந்த மாதிரி டிஃபரெண்ட். ஆமா, அந்த கேங் வந்து ஒரு சாங் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கோழி கூதுன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதுல கூட ஒரு அது ஒரு டிஃபரெண்டான வாய்ஸ், கோழி கூதும் கங்கை மரம் டைரக்ஷன் டிஃபரெண்டான வாய்ஸ்ல கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல இதுவும் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மான் சொந்த மான் ஒரு மெலோடி வரும், டேமுக்கு பக்கத்துல மெலோடியா ஓடும். இந்த இளையராஜா வயசு ஜம்முன்னு அந்த பாட்டு, அதுவும் நல்ல பாட்டு. அதுக்கப்புறம் சோக பாட்டுல வந்து டோட்டலா கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட சாரியும் இதுவும் ரொம்ப பிரைட் ஷர்ட்னே ஃபேமஸ் ஆகி இருந்துச்சு. அந்த மாதிரி கலர் சட்டை போட்டா ராமராஜ சட்டையாடா அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளவு ஃபேமஸான இது. ஆமா. சோ அதுக்கு அந்த பாட்டு கடைசி பொறுத்து அந்த குடகுமலை காட்டுல வருவாங்க, அதுவும் நல்ல ஒரு சோக பாட்டு, மெலடியான செம்ம பீக்கு. ஆமா, காதல் சோகத்தை காதல் துளித்திருப்பாங்க. அப்புறம் இந்த முடிவுல மாரியமான ஒரு பாட்டு ஒரு இப்போ எல்லா கோயிலும் கேட்டு, எல்லா கோயிலையும் அந்த பாட்டு அந்த தியேட்டர்ல அதை கேட்டு சாமி ஆடினவங்க நிறைய பேரும் கோயில். அப்ப தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டு வரும்போது வேப்பிலையை வச்சு நிப்பாங்க சாமி. கோயில் அடிக்கும்போது சாமி அப்படிலாம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட கொடுத்த பாட்டு அது பாட்டு. அது ஒன்று ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ற. சோ மக்களுக்கும் அந்த பாட்டுக்குமான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து அப்படி செட் ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த படம். அதான் சொல்றேன், அந்த படம் வந்து ஒரு 60 நாளைக்கு ஒருத்தான படம்னா அந்த பாடல் வந்து பெரிய ரீச் கொடுத்து அந்த அளவுக்கு கொண்டு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே வந்து ஒரு சினிமாட்டிக் சாங்ஸா வந்துட்டு இருக்கும்போது மக்களோட அந்த அந்த என்ன சொல்றது, மண்ணோட மண்ணா சேர்ந்து பிணைகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டினரி இசை தான். கரகாட்டக்காரன் இந்த லோக்கல் கிராமத்துல இருக்கிற ஃபோக் சாங்ஸ் தான். அதுக்கு என்ன தேவையோ மிருதங்க நாதஸ்வரம் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் போயிருப்பாரு. ஆனா அது வந்து பெரிய இம்பாக்ட கொடுத்து ஒரு வருஷத்துக்கு மேல அந்த படம் ஓடி இருக்கு. அந்த மாதிரி கரகாட்ட கலைஞர்களோட வாழ்வியல பிரதிபலிக்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சதுனால மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா அது போய் சேர்ந்துருது. படமே சின்ன ஸ்டோரி தான், 2 கரகாட்ட கோஷ்டி, சரியா, 2 பேருமே கரகாட்டம் ஆடுற கலைஞர்கள். ஆமா, ஹீரோயினும் ஹீரோவும், இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதலர்கள் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? ஆமா, ஒரு வில்ல வருவாரு, ஹீரோயின் தூக்குறதுக்கு ஆசைப்படுவாரு. அதுக்கப்புறம் வழக்கம்போல ஹீரோ போய் காப்பாத்திடுவாரு. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, டயரிங் பாயிண்ட் எல்லாம் இருக்காது, ஸ்மூத்தா போகும். காமெடி காமெடி வந்து இந்த படத்துல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படத்தை பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாடல்கள், இளையராஜா ஐயாவோட பாடல்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அந்த அளவுக்கு செந்தில் கவுண்டமணி அவரோட காமெடி சின்னதான் இருக்கும். சின்ன சின்ன முக்கியமான காமெடி என்னன்னா,
அந்த சொப்பன சுந்தரியை யாரு வச்சிருந்தா அப்படிங்கிற டவுட் வந்து இந்த காரை கடைசியா நாம வச்சிருக்கோம் அப்படிம்பாரு. அப்ப அந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி யாரு வச்சு அந்த மாதிரி அந்த டைலாக் வந்து அந்த படத்துலதான். அது ரொம்ப அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் வச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு சாங்கே பண்ணிட்டாங்க. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்காங்க சாங் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் இந்த 2 பழம், ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு இங்க, அந்த காமெடி அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அதுவும் அந்த இவங்க வரும்போது ஒரு காமெடிக்குன்னு ஒரு தனியா ஒரு டோன் கிரியேட் பண்ணி கொடுத்து அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பேர் அதை ரிங்டோனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா சைடுமே டச் பண்ணிருப்பாரு. சோ ஒரு பிக்சரேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா டைரக்ஷனா சொல்றேன் இல்லையா, அவரோட பிக்சரேஷன்ஸும் எல்லாமே நல்லா இருக்கும். கமர்ஷியல் பேக்கேஜா இருக்கும், மூவ்மெண்டா இருக்கும், ஃபுல் என்டர்டைன்மெண்டா. சாங்ஸுக்கு இருக்கும், காமெடியா இருக்கும். 2 ஃபைட் வேற போடுவாரு சந்திரசேகர் உண்ட. இதுல அந்த கிளைமேக்ஸ் இது பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கூட திருந்திடுவாரு கடைசி. ஆமா, யாரெல்லாம் ரொம்ப மோசமான வில்லன் நினைக்கிற சந்திரசேகரும் வில்லன் கேரக்டர் மாதிரி தான் பண்ணிருப்பாரு, அவரும் திருந்திடுவாரு. அப்புறம் மெயினா வில்லனா இருந்த அவரும் டோட்டலா எல்லாருமே ஒரு பாசிட்டிவா அந்த மாதிரி கதைய கொண்டு வந்திருப்பாரு. சிறப்பா இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்குமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்குமே அந்த படத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளசண்டபிளா உட்காந்து சிரிச்சு ஒரு பாட்டுலாம் அப்படியே நல்லா கேட்டு பிளசண்டபிளா பார்க்கக்கூடிய படம் தான் கரகாட்டக்காரன். ஆமா. ஸோ அது வந்து எங்க பீரியட்ல வந்து நாங்க பார்த்த இந்த 365 days அந்த மாதிரி ஓடினதுனால அதை எடுத்து இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரெசென்டா கொடுக்கலாம், மக்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். இன்னும் ஜென்சில பாத்துருக்க மாட்டாங்க. சோ வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, ராமராஜனுடைய டான்ஸ பார்க்கலாம், மேக்கப். எவ்வளவு தியேட்டர்ஸ் இருக்கு. எனக்கு என்ன ஆசைன்னா பழைய மாதிரி ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்து இதே மாதிரி பழைய படங்கள் அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ரிசார்ட்ல கட்டி வச்சுருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் கூட ஆரம்பிக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளசன்ட் அந்த மூவ்மெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்தோம். இன்னும் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் நல்ல ஒரு கிளாசிக்கா இன்னும் நிறைய படங்கள், சிறப்பான படங்கள்ல நம்ம அதை பத்தி சும்மா டிஸ்கஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லு ஃபிளிக்கர் உங்களுக்கு சொல்லலாம் தான் அதை பத்தி. சரியா மக்களே, நாங்க இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி 80s 90s இருக்கிறவங்க எல்லாரும் இந்த படங்களை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. 2K கிட்ஸ் நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு, பார்க்கலாம். நீங்க எப்பனாலும் பார்க்கலாம். நீங்க ஒரு கலைஞர்களை பத்தின ஒரு நல்ல கதை தான். சும்மா நம்ம தமிழ் சினிமான்னு ஒன்று ஹிஸ்டரி எடுத்துக்கணும், கண்டிப்பா இந்த படங்கள்லாம் அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்களை தான் நம்ம சூஸ் பண்ணி அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் தான், ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். ஸோ அதை நீங்க வரவேற்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம், விடைபெறுகிறோம். ஆமா, அடுத்தடுத்த வர வீடியோல நல்ல கிளாசிக் படங்களை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறோம். காத்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது நீங்க அந்த மாதிரி படம் பார்த்து என்ஜாய் பண்ணு, அந்த படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணி அதை பண்ணி கொடுக்குறோம். ராம்ஸ் டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு திருப்பி வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப கெட்ட வார்த்தையில கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் தான் டீசெண்டா நன்றி சொல்லிட்டேன், ஞாபகப்படுத்தி விட போல் இருக்கு. நன்றி, வணக்கம்.